श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्गृध्रसरस्तीरपारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च प्रणतैर्गृह्यते फलम्. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்திலே முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேணும். பரமமான அர்த்தத்தை சொல்லுவது, அதாவது சிரேஷ்டமான அர்த்தத்தை சொல்லுவது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பரமன்னாலே எம்பெருமானுக்கு திருநாமம் பரமஹா அப்படின்னு அவனை சொல்லலாம். ஆக அவனை பற்றிய ஸ்தோத்திரம் அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. அதை எல்லாமும் பார்த்தோம். பொதுவாக சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்களிலே முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாக இருக்கும். இரண்டாவது ஸ்லோகம் ஒரு ஆரம்ப பிரதிஜ்ஞா பண்ற ஸ்லோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நான் இந்த ஸ்லோகத்தை பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லணுமான்னா சொல்லாமே தானே ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா சுவாமி தேசிகன் அதை எப்படி சொல்ற வழக்கம்னா, நான் ஆரம்பிக்க போறேன்னு இல்ல, நீ அதை நடத்தி கொள்ள வேணும், நடத்தி தர வேணும், பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறதா சொல்ற. ஏன்னா எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்த தேசிகன் இந்த விஷயத்தை எல்லாத்திலையும் சாதிச்சிருக்கார். இந்த கிரந்தங்கள் எல்லாம் செய்தது எம்பெருமான் தான், நான் வெறும் கருவி மட்டும்தான் அப்படின்னு எல்லாத்திலுமே சொல்லிருக்கார். தத்வக்தா வாஜிவக்திரஹ சகமம குருபிர் வாதிஹம்சாம் புவாகைஹி. அதிகரண சாராவளியில இந்த அதிகரண சாராவளியை அருளி செய்தவர் ஹயக்ரீவன் தான் அப்படிங்கிற. என்னுடைய ஆச்சாரியனை கொண்டு ஹயக்ரீவன் என் மூலமாக, அதான் ஆச்சாரியனை கொண்டு எனக்கு ஞானம் கொடுத்து என் மூலமாக பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். இது எல்லா ஸ்தோத்திரத்திலுமே அது இருக்கு இந்த விஷயம். பொதுவாக நாம எந்த கைங்கரியம் பண்ணாலுமே அந்த கைங்கரியத்தை நாம என்ன நினைப்போம்னா, நாம எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை, பெருமாள் தான் நம்மை ஒரு கருவியாக்கி கொண்டு தன் கைங்கரியத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொள்கிறான் அப்படிங்கிறது தான் சத்தியம். அந்த ஒரு பாவம் நமக்கு விடாம இருக்கணுங்கிறதுக்காகவும் என்னமோ சுவாமி தேசிகன் எல்லா ஸ்தோத்திர பாடத்திலுமே அதை சாதிக்கிறார். பாருங்க, இந்த பரமார்த்த ஸ்துதிங்கிறது எவ்வளவு சின்ன ஸ்தோத்திர பாடம். இதுல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையோ, ஆனா இதுல கூட அந்த விஷயத்தை சாதிக்கிற எம்பெருமானே, உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் இந்த ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிற. துஷ்டூஷதோ மம மனோரத சித்திதாயி தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம். தேவநாயக் பஞ்சாசத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய ஆசை நடக்கணும். நடக்கணும்னா உம்ம அனுகிரகம் இருந்தாதான் நடக்கணும். நீர் தான் என்ன ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும். நான் ஆசைப்படுறதோடு சரி. மனோரத சித்திதாயி, என்னுடைய மனோரத சித்தியை கொடுப்பது நீதான். அதனால அவசியம் கொடுத்தால் உமக்கு இந்த பெயர் நிலைச்சு நிற்கும். எந்த பெயர்னா தாசேஷு சத்யா. தாச சத்தியன்னு பெருமாளுக்கு திருநாமம். தாசர்கள் விஷயத்திலே, அடியவர்கள் விஷயத்திலே நீ சத்தியமா இருப்பவன் அப்படிங்கிற. அப்படின்னா நான் ஆசைப்பட்டதை நடத்தினாதான் நான் சத்தியமா இருப்போம்னு அர்த்தம் கிடைக்கும். நான் ஆசைப்பட்டது உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அதை நீ நடத்தி கொடுத்தியானால், ஓ இவர் தாசர்களுக்கு சத்தியமானவர், அடியவர்க்கு மெய்யானவர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால உம்முடைய அந்த திருநாமங்கிறது திருடமாகும். அந்த திருநாமத்தை நன்னா தரிச்சுக்கும். தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம். என்னை கொண்டு தேவநாயக பஞ்சாசத் பண்ணி வச்சுட்டு உமக்கு அந்த தாச சத்யன் அப்படிங்கிற திருநாமத்தை நீர் தாராளமாக தரித்துக் கொள்ளும் அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. அது இல்லாம தரிச்சுன்னா வச்சுக்கோம், அப்ப ஏதோ ஒரு குறைவு இருக்கு, ஏதோ பெயருக்கு தான் தாச சத்தியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நடத்தி கொடுத்துட்டு அந்த பெயரை தரிச்சுக்கும் அப்படின்னு அங்க சொல்ற. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் மயா விரச்சிதம் துவததீன வாச்சா தொற்பிரீத்தையே அப்படின்னு வரதராஜ பஞ்சாசத்துல நீர் கொடுத்த வாக்கை கொண்டு உம்முடைய பிரீத்திக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனால் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு கூட கிடையாது, அதுவும் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி அப்படிங்கிறது அதுவும் நீ கொடுத்ததுதான். இப்ப நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும்?
அப்ப நீயே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறாய் அப்படின்னா, அப்போ என்னுடைய சக்தி அப்படிங்கிறது இதுல என்ன இருக்கு? நீதானே அதை கொடுக்கிறாய், அதனால நீயே என்னை கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் அப்படின்னு அங்க வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார். அதனால எல்லா ஸ்தோத்திரத்திலுமே இது ஒரு பொதுவான ஒரு விஷயம், சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஸ்தோத்திரம் நடக்கிறது. ஆசைப்படுவார் சுவாமி தேசிகன், மாத்திரம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்கும் கூட சில சமயம் வியாதியம் ஏதாவது இருக்கும். சில சமயம் சுவாமி தேசிகனே அருளி செய்வார். இந்த சின்ன ஸ்தோத்திரத்துல கூட 2வது ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. குருபிஹி த்வதனன்ய சர்வபாவைஹி குணசிந்தௌ கிருதசம்ப்ளவஸ்த்வதீயே ரணபுங்கவ வந்திபாவமிச்சன்னே அகமஸ்மேகம் அனுகிரகாஸ்பதந்தே. எம்பெருமானே, ரணபுங்கவ பெருமானே, அதாவது யுத்தத்திலே சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யுத்தத்திலே ஒரு காளை போல இருக்கக்கூடிய எம்பெருமானே, நான் இப்பொழுது உம்மை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். இந்த நிலையிலே நான் உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகல. உம்மை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற நினைக்கிறேன் இல்லையா, அப்ப நினைச்சுட்டா அதுக்கப்புறம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா உம்ம அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும். அப்போ நான் உம்முடைய அனுகிரக பாத்திரனாக நான் இப்பொழுது ஆய்கொண்டிருக்கிறேன். இன்னும் அனுகிரக பாத்திரமாக ஆக வேணும். ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேனே, எந்த அடிப்படையில் ஆசைப்படுறேன் அப்படின்னா, உம்முடைய குண அனுபவம், அந்த அனுபவத்திலே நான் மூழ்கி திளைத்து இருக்கிறேன். அந்த அடிப்படையில உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அனுபவம் பூர்ணமா இருக்கிறபடினால அந்த அடிப்படையில நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன்னா அந்த அனுபவம் தானே ஸ்தோத்திரமா வரணும். மனசுல அனுபவம் இல்லாமல் வாக்குல ஸ்தோத்திரம்னா அது ஸ்தோத்திரமா அது என்ன இருக்காது. அப்போ என் மனசுல உம்முடைய அனுபவம், இன்னும் சொல்லப்போனா உம்முடைய அனுபவ குணக்கடல், அந்த கடலுக்குள்ளே நான் மூழ்கி இருந்தேன். அந்த அனுபவத்துல நான் மூழ்கி இருக்கிறேன். நான் இப்போ வந்திபாவம், நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். குணக்கடல்ல மூழ்கி இருக்கும்படி அப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஆச்சாரியர்களாலே கிடைச்சது. ஆச்சாரியர்கள்லாம் உன்கிட்ட ஈடுபட்டு உன்னை தவிர வேறு எதுவும் அறியாத ஆச்சாரியர்கள் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்தார்கள். உன்னுடைய குணக்கடலில் மூழ்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார்கள். அந்த குணக்கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நான் அந்த அனுபவத்தின் ஒரு பரிவாகமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கிறேன், பாத்திரமாக இருக்க வேணும், ஸ்தோத்திரம் பண்ண வேணும் என்பது இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். ரணபுங்கவ வந்திபாவமிச்சன்ன. ரணபுங்கவ அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார். புட்குழி எம் போரேற்றைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி போரேறு அப்படிங்கிறது தான் ரணபுங்கவ அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லிருக்கார். போர் ஏறு, யுத்தத்திலே காளை போல இருப்பவர் அர்த்தம். சிரேஷ்டரானவர், மகா பராக்கிரமசாலியானவர் அப்படின்னு தாற்பயம். ரண புங்கவ, ரண யுத்தத்திலே புங்கவ ஏறு மாதிரி இருக்கக்கூடியவர், சிரேஷ்டரானவர். அதாவது மகா பராக்கிரமசாலியாக விஜய ராகவ பெருமாள் தானே, யுத்தத்திலே விஜயம் பெறக்கூடியவர் எப்பொழுதுமே. அதனால அவர் ரணபுங்கவ அப்படின்னு இங்க கூப்பிடுறார். ரணபுங்கவ வந்திபாவமிச்சன்னு, நான் வந்திபாவத்தை ஆசைப்படுகிறேன். வந்தி அப்படின்னா ஸ்தோத்திர பாடகர்னு அர்த்தம், ஸ்துதி பாடகர். சம்ஸ்கிருதத்துல வந்தி அப்படின்னு கேட்டான்னா ஒரு எம்பெருமானை குறித்தோ இல்ல ராஜாவை குறிச்சோ ஸ்தோத்திரம் பாடுறவர்கள். பொதுவா ராஜாவுக்கு வந்திகள் அப்படின்னு சில பேர் அப்பாயின் பண்ணியிருப்பா. ராஜாவுக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் பாடணும். நித்தியம் கார்த்தால எழுந்திருக்கச்சு சுப்பிரபாதம் பாடணும், ராத்திரி சயனம் பாடணும். அதுக்கப்புறம் அப்பப்போ எப்போ ராஜா சபைக்கெல்லாம் வராரோ அப்பெல்லாம் அவரை பத்தியான ஏதாவது பாட்டோ ஏதாவது ஒண்ணு பாடணும். இவர்களுக்கு வந்திகள் அப்படின்னு பெயர். சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல வந்தி வைத்தாலிக பத்ததி அப்படின்னு ஒரு பத்ததி சரி, பாதுகைக்கு வந்தியாக சுவாமி தேசிகன் இருக்கார். அப்போ அவர் சொல்றார், நான் வந்தியா இல்ல, வேதங்களே உனக்கு வந்தியாக இருக்கின்றன
வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வந்திகளாக இருக்கின்றன அப்படின்னு அங்க சாதிக்கிறார். இப்போ இந்த பெருமான் கிட்ட இவர் ஸ்தோத்திரம் பண்ண போறாரு இல்லையோ, அதனால நீரோ ரணபுங்கவன் அப்படின்னா ஒரு யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க ராஜா, அப்பதான் இந்த வந்திகளுக்கெல்லாம் பிரதானமான காரியம். அப்பதான் ஏன்னா அப்பதான் அவர்கள் யுத்தத்துல ஜெயிச்ச ராஜாவை பத்தி வாழி அப்படின்னும் போற்றி அப்படின்னும் நிறைய பாட்டெல்லாம் பாடணும். யுத்தத்துல ஜெயிச்சு வந்தவாளை பத்தி அப்படி புலவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வரும். தமிழ் கவிதைகள்லாம் பல இடத்துல புலவர்கள்லாம் யுத்தத்தில் ஜெயிச்சு வந்தான்னா அந்த ராஜாவை பத்தி என்ன விசேஷமா பாடினார்கள் அப்படின்லாம் வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன வரும் கேட்டா, ராவண சம்ஹாரம் ஆகி முடிச்ச உடனே தேவர்கள் எல்லாம் வந்திகள் ஆயிட்டார்கள். ஏன்னா பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாள் பெருமாளை. அது வரைக்கும் அவள்லாம் மேல வெறுமை இருந்துட்டு இருந்தா. என்ன கேட்டா பெருமாளே இப்ப மனுஷ பாவனையில இருக்கார். அப்ப மனுஷ பாவனையில இருக்க பெருமாளை போய் நாம போய் நடுவுல போய் நீர் வந்து பெருமாளாச்சே, நீர் தேவாதி தேவனாச்சே, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பேசாம இருந்தா. ஆனால் பெருமாள் ஆச்சரியமாக யுத்தம் பண்ணி ராவணனை ஜெயிச்சு அப்பதானே ரணபுங்கவரா இருக்கார். ராவணனுடைய 10 தலையும் ஒவ்வொரு தலையா அறுத்து கடைசியில மொத்தமாக சேர்த்து அறுத்து அவனுக்கு பிராணன் போகும்படி பண்ணி தேவர்கள்லாம் எதை ரொம்ப கஷ்டமா நினைச்சுட்டு இருந்தாலோ அந்த காரியத்தை சாதிச்சு முடிச்ச உடனே அவளால் வெறுமை இருக்க முடியல. உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. அதனால உடனே பிரம்மாதி தேவர்கள் மொத்த பேரும் வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம். அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அபிகத சதமக ஹுதவஹ பித்ருபதி நிருரிதி வருண பவன தனத கிரிஷ முக சுரபதி நுதிமுதித அமிதமதி விதி விதித கதித நிஜ விபவ ஜலதி புருஷதலவ. யுத்தம் முடிஞ்ச உடனே அபிகத சதமகனா இந்திரன், ஹுதவஹனா அக்னி, பித்ருபதி யமன், அபிகதானா வந்திருக்கிறார்கள் அர்த்தம். இவெல்லாம் வந்திருக்கா. அபிகத சதமக ஹுதவக பித்ருபதி நிருரிதி அப்படின்னு ஒருத்தர், வருணன் ஒருத்தர், பவனனா வாயு, தனதன்னா குபேரன், பனுத பவன தனத கிரிஷன்னா சிவன், இந்த மாதிரி நிறைய பேர் வேலை ஸ்தோத்திரம் பண்ற. முக்கியமாக பிரம்மஸ்துதி தான், பிரம்மாதான் ஸ்தோத்திரம் பண்றார். அப்போ அமிதமதி விதி விதித்த கதித, பிரம்மாவானவர் அமிதமதி நல்ல ஞானம் உடையவர், குறைவில்லாத ஞானம் உடையவர். அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் பெருமாளை குறிச்சு. அப்ப பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணாருன்னா நிஜ விபவ ஜலதி புருஷதலவ, எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய வைபவங்கிற கடல், அந்த கடல்ல ஒரு சின்ன துளியை தெளிச்சு விட்டுருக்கார். ஸ்தோத்திரம் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றதே அவ்வளவுதான். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளுடைய வைபவ கடல்ல மொத்தத்தையும் அவர் வந்து கையில எடுத்து காமிக்கல. அவர் ஸ்தோத்திரம் பண்ணதே ஒரு கடல்ல இருந்து ஒரு துளி ஜலம் நம்ம மேல சாரல் அடிச்சா எப்படியோ அந்த மாதிரி பெருமாளுடைய பெருமையில ஒரு துளி பெருமையை நமக்கு சொல்ல முடிஞ்சது. அவராலேயே அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு வரும். அந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீராமனுக்கு தான் வந்தி பாவம் அப்படிங்கிறது எப்படி ஆனால் பாதுகாசத்தை ஸ்ரீராம பாதுகைக்கு சொல்றாரோ, இங்கே எப்படி தேவர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாளோ அந்த மாதிரி ரணபுங்கவனுக்கு ஒரு வந்தியாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் பெருமை. யுத்தத்துல அவர் ஜெயிச்சுட்டு வந்தபடினால, சத்ரு நிரசனம் பண்ணபடினால, தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம், மகர்ஷிகள்லாம் ஜெய ஜெயன்னு சொல்றான். ஜனஸ்தான வதமான உடனே, ஜனஸ்தானத்துல ராட்சசால் வதம் பண்ண உடனே. அதனால அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நான் வந்தி பாவம் அப்படின்னா நான் ஒரு வந்தியாக இருக்கும் நிலைமையை இச்சன்னு ஆசைப்படுகிறேன். அன்னைக்கு எப்படி பிரம்மாதி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளோ அந்த மாதிரி நானும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணுமே அப்படின்னா நான் பண்றது இருக்கட்டும், நான் ஆசைதான் படலாம், காரியத்தை நீர் தான் நடத்தி கொடுக்கணும். அகமஸ்நேகம் அனுகிரகாஸ்பதம் தே, நான் தே உம்முடைய அனுகிரகாஸ்பதம் அனுகிரகத்துக்கு விஷயமாக அஸ்மி ஆகிறேன். ஏகம்னா முக்கியமான அர்த்தம், ஏகம்ங்கிறதுக்கு பிரதானம்னு அர்த்தம். இங்க பிரதானம் முக்கியமான அப்படின்னு இப்ப கிமேகம் தெய்வதம் லோகேனா வருது இல்லையோ, பிரதானமான தெய்வதம்னு அர்த்தம். அந்த மாதிரி உம்முடைய அனுகிரகத்துக்கு நான் இப்ப பிரதானமான பாத்திரமாக இருக்கேன். ஏன்னா நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டேன்னா நீர் மனசு வச்சாதான் ஸ்தோத்திரம் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. சரி நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா எனக்கும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கான சக்தி குறைவு. உன்னுடைய வைபவத்தை பார்த்தாலும் அது யாராலையுமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு அந்த அளவு அதிகம் இது.
இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. அதாவது நாம ஒருத்தர் மனுஷால ஸ்தோத்திரம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வைபவமும் குறைவு, நம்மளுடைய ஞானமும் ஓரளவு இருக்கு அப்படின்னா ரெண்டு டேலி ஆகி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனா பெருமாளுடைய வைபவமும் அளவில்லாதது, என்னுடைய வைபவம் என்னுடைய ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பெருமையும் ரொம்ப ரொம்ப சின்னது. அப்படி இருந்துச்சு எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? இந்த ரெண்டுல ஒண்ணுமே சேரவே சேராம இருக்கே அப்படின்னு இருக்கு. ஆனான்பட்ட பிரம்மா எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாம இருக்கும்போது நாம எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அதனால இதுல நான் ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. சக்கியேனவா, எனக்கு என்ன சக்தி இருக்குங்க? சக்கியேனவா தவகரீச கிமஸ்தி சாத்தியம் எஸ்தி சாதேமையா ததபி துவயாவா அப்படின்னு, என்னை கொண்டு இல்ல உம்மை கொண்டு நீரே இந்த ஸ்தோத்திரத்தை செய்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியா. அகமஸ்மேகம் அனுகிரகாஸ்பதந்தே, உம்முடைய அனுகிரகத்துக்கு விஷயமாக பிரதான விஷயமாக நான் இப்ப ஆயிருக்கேன். ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஒரு கதி இல்லாமல் இருக்கிறபடினால நான் இப்போ உண்மையே நம்பி இருக்கேன். அதனால நீரே வந்தா என்ன ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இது இருக்கு. அகமஸ்மேகம் அனுகிரகாஸ்பதந்தே. அழகான விஷயம் என்ன கேட்டா, நான் ஸ்தோத்திரம் பண்றேன் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிதான் நாம பிரார்த்திப்போம். நான் இந்த ஸ்தோத்திரம் சொல்றேன் அந்த ஸ்தோத்திரம் சொல்றேன் அப்படின்னு. முதல்ல ஸ்தோத்திரம் பண்றதுக்கே உன் அனுகிரகம் வேணுமோ இல்லையோ, அதை ஸ்தோத்திரம் பண்றவரே அப்படி சொல்ற. நாம என்ன பண்றோம் கேட்டா, சுவாமி தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு நான் இந்த பரமார்த்த நான் ஸ்ரீஸ்ரீ சொல்றேன் எனக்கு இந்த அனுகிரகம் பண்ணும், நான் பூஸ்திரி சொல்றேன் எனக்கு இந்த அனுகிரகம் பண்ணும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ. ஆனா அந்த ஸ்ரீஸ்திதி பூஸ்திரி ஒரிஜினலா சொன்னவர் இருக்கிறோம் இல்லையோ, அவர் நான் சொல்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முதல்ல பிரார்த்திச்சிருக்கார். நான் உண்மை சொல்ற போறேன், சொல்றதுக்கு அனுகிரகம் நீர் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில தான் இங்கே இந்த ஸ்தோத்திரத்திலையும் அகமஸ்மி ஏக்கம் அனுகிரகாஸ்பதந்தே, உம்முடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாகிறேன், அதனால்தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இது இருக்கு. அதனால எல்லாமே பகவத் அனுகிரகத்தில் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு அனுபவத்தினுடைய பரிவாகமான ஸ்தோத்திரம் வந்தா நடக்கும். முதல்ல புரிஞ்சுட்டு தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், பெருமை ஏதோ வாயால சொல்லிட்டு போறது இல்லையே. அப்ப நீர் என்ன பத்தி, அதுவும் இல்லாம ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா குணாபிதானம் தான், குணங்களை சொல்றதுதான் ஸ்தோத்திரம். ஒரு தட்ட இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்றதுதான் ஸ்தோத்திரம். அப்போ பெருமாள் கேட்கிறாராம், சரி ஸ்தோத்திரம் பண்ண உமக்கு என்ன தெரியும், உங்க குணங்கள்லாம் தெரியுமா உமக்கு அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சொல்ற, குணசிந்தௌ கிருத சம்ப்ளவஸ்வதீயே, ஸ்வதீயே உன்னுடையதான குணசிந்தௌ குணக்கடல்ல கிருத சம்ப்ளவகா நான் உள்ளே இருப்பவனாக ஆக்கப்பட்டேன். சம்ப்ளவகனா அதிலே மிதக்கும்படியாக அதிலே அமிழும்படியாக வச்சுப்போம், அமிழும்படியாக ஆக்கப்பட்டேன். அதாவது உம்முடைய குணங்கள்லாம் பூர்த்தியா தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறது முடியாதுதான். ஆனா உம்ம குண கடலுக்குள்ள நான் உள்ள போவோம், அந்த அனுபவத்துல மூழ்கி இருக்கேன், சமுத்திரத்துல மூழ்கி இருக்கேன். குணசிந்தௌ, அதாவது குணத்தை தானே சொல்லணும், குணம் தெரியுமான்னு கேட்டான்னா அந்த குணக்கடல்லையே நான் மூழ்கின்னு இருக்கேன் இப்போ. அதனால நான் அந்த ஒரு யோக்கியதா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறபடினால, அந்த ஒரு தகுதி இருக்கிறபடினால நான் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக ஆசைப்படுறேன். அதனால அந்த அனுபவமும் இருக்கு எனக்கு அப்படின்னு. அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் எப்படி வந்தது அப்படின்னா உண்மையிலேயே உம்மாலதான் அதுவும் வந்தது. இந்த அகமஸ்மியேகம் அனுகிரகாஸ்பதந்தே இருக்குல்லையோ, சுவாமி அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்கார், அகம் அஸ்மின்னு இருக்கார். நான் உம்முடைய அனுகிரகிக்கு பாத்திரமாக நான் ஆக கடவேன்னுலாம் சொல்லலை, நான் உன் அனுகிரக பாத்திரமா ஆயிருக்கேன். ஏன்னு கேட்டா எப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அப்பயே உன் அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆசைப்படுறதுக்கு காரணமாக குணசிந்தவ் உம்முடைய குணக்கடல், அந்த குணக்கடல் அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுவும் உங்களுடைய அனுகிரகத்தால் தான் கிடைச்சிருக்கு. உங்களுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னால்தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆக இனிமே ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா அதுவும் உங்களுடைய அனுகிரகம் தான். அதனால உங்களுடைய அனுகிரக பாத்திரமாக நான் இருந்துன்னு இருக்கேங்கிற, இருக்க போறேன்னு இல்லை, இருந்துன்னு இருக்கேன். அதனால்தான் வந்தி பாவ ஆசையே எனக்கு வந்தது. குணசிந்தவ் கிருத சம்ப்ளவஹா த்வதீயே, என்ன குணக்கடல்ல நான் இருக்கும்படியாக, நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கும்படியாக ஆக்கப்பட்டவன் அப்படின்னார். அப்போ பெருமாள் கேட்கிறார், ஆக்கப்பட்டவன் உன் யார் அப்படி ஆக்கினா அப்படின்னா, குருபிஹி ததனன்ய சர்வபாவைஹி, ஆச்சாரியர்களாலே ஆக்கப்பட்டவன். ஆச்சாரியர்கள் தான் உன்னுடைய குணங்களை பத்தி எல்லாம் எனக்கு நன்னாக எடுத்து சொல்லி
அந்த அனுபவம் வரும்படி பண்ணினார்கள். அந்த அனுபவத்திலே இருந்து கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னா அதுக்கு முன்னாடி ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாகி இருக்கேன் அப்படின்னு இருக்கிற தாற்பயம். எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்? தது அனன்ய சர்வபாவைகி, உம்மை தவிர வேற எதுவுமே, சர்வமும் நீர் தான், சர்வபாவம் எல்லாமே தத்து நீர் தான், அனன்யம் உம்மை தவிர வேற யாரும் கிடையாது, சர்வமும் உம்மை தவிர வேற எதுவும் கிடையாது. உண்ணும் சோறு மாதிரி, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் சொல்ற மாதிரி தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் பெருமாள் தான் இருக்கக்கூடியவர்கள். வாசுதேவ சர்வமிதின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி உபாயமும் உபேயமும் எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் உம்முடைய குணக்கடலை அனுபவிக்கும்படியாக எனக்கு அந்த ஒரு யோக்கியதையை எனக்கு கொடுத்தவர்கள் அப்படின்னார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா அங்கேயும் நீர் தான். ஏன்னா அது அனன்ய சர்வபாவைக்கு தானே, உண்மையே நினைத்து கொண்டு உண்மை தவிர வேற பாவம் இல்லாதவர்கள் ஆச்சாரியர்கள். சர்வபாவம்னு சொன்னபடினால வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன விஷயம் இங்க சர்வமே வாசுதேவன்னா அங்க வியாக்கியானத்துல உபாயம் உபேயம் எல்லாமே வாசுதேவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி உண்ணும் சோறு அப்படின்னு சொன்ன மாதிரி தாரக போஷக போக்கியம் எல்லாமே பகவான் வாசுதேவன் அப்படின்னு நினைச்சிருக்கான். யாருன்னா சமகாத்மா, மகாத்மாக்கள் நினைச்சிருக்கான். கண்ணனே சொல்றான் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா ச துர்லபா, அப்படி நினைக்கக்கூடிய மகாத்மா எனக்கு கிடைக்க மாட்டான், ரொம்ப அபூர்வமா தான் கிடைப்பான்னு கண்ணன் சொல்றானே. அப்படி உண்மையே சகல பாவத்தோடும் நினைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் எனக்கு உபதேசம் பண்ணி பகவத் குணங்களை எல்லாம் சொல்லி வைத்தார்கள். அந்த குண அனுபவத்திலே மூழ்கி தெளிக்கும்படி பண்ணினார்கள். அதிலே மூழ்கி தெளித்து கொண்டிருக்கிற நான் இப்பொழுது அந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எம்பெருமானே, நான் உம்முடைய அனுகிரகத்துக்கு விஷயமாக ஆகி இருக்கிறேன், ஆகி கொண்டிருக்கிறேன், விஷயமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு விஷயமா இருக்கு அப்படின்னால்தான் முதல்ல இருந்தே ஆச்சாரியர்கள் ஒரு நல்ல ஆச்சாரியர்கள் கிடைச்சிருக்கா, அவெல்லாம் இப்படி குணசிந்துல குணக்கடல்ல இவர் மூழ்கும்படி பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாமே உம்முடைய அனுகிரகத்தினால்தான் நடந்திருக்கு. அதனால இனிமேலும் உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் ஸ்தோத்திரம் நடக்க போகிறது. மொத்தமாக உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நான் ஆகிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். குருபிஹி த்வதனன்ய சர்வபாவைஹி குணசிந்தோ கிருத சம்ப்ளவஸ்த்வதீயே ரணபுங்கவந்தி பாவமிச்சன்னு அகமஸ்மியேகமனுகிரஹாஸ்பதந்தே. இந்த ஸ்லோகத்துல என்னென்ன விசேஷம் தெரியுதுன்னு கேட்டா, எம்பெருமானு பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்ச இச்சன்னு சொன்னபடினால ஒரு வந்தி பாவத்தோடு கூட, அதாவது ஸ்தோத்திரம்னா வெறும் ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறது இல்ல, ஒரு சேஷிக்கு ஒரு சேஷனானவன் அந்த சுவாமியினுடைய பெருமையெல்லாம் சொல்லும்படியாக அதற்காக ஆசைப்பட்டு சொல்றது அப்படின்னு அர்த்தம். இச்சன்கிற பதத்தினாலேயும் வந்தி பாவம்ங்கிற பதத்தினாலேயும் இது சேஷனுடைய சொரூபமாக, அவன் சேஷன் அப்படிங்கிற சொரூபத்தினாலே அதை உணர்ந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தோத்திரங்கிறது அனுபவத்திலேருந்து வரணும். அந்த அனுபவங்கிறது ரொம்ப அதிகமா போய் அதனுடைய வெளிப்பாடாக வரணும். சாதாரண அனுபவத்துல கூட அந்த ஸ்தோத்திரங்கிறது வராது. உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவம் அது வெளியில உள்ள அடங்காமல் அது வெளியில வரும்படியாக இருக்கும் போதுதான் அந்த ஸ்தோத்திரங்கிறது அழகா இருக்கும். அந்த மாதிரி ரீதியில சுவாமி தேசிகன் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. மூணாவது, இந்த மாதிரியான ஒரு அனுபவம், அந்த அனுபவத்திலேருந்து வரக்கூடிய ஸ்தோத்திரம் இது எல்லாமே சம்பிரதாய ஆகதமாக இருக்கணும், சம்பிரதாயத்துல வந்ததா இருக்கணும். அந்த மாதிரி அனுபவித்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினவர்கள்லாம் இருக்கல்லையோ, அவளுடைய அனுகிரகத்தினாலே அவ மூலமாக நமக்கு கிடைச்சதாக இருந்தாதான் அது நல்லா இருக்கும். திடீர்னு இருந்த பெருமாள் எனக்கு சேவை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி தெரிஞ்சது சொல்றேன் அப்படின்லாம் இப்ப நிறைய பேர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இந்த அளவு சிரேஷ்டமாக இருக்காது அப்படிங்கணும் நமக்கு தெரியும். அதனால குருபிஹி த்வதனன்ய சர்வபாவைஹி அப்படின்னு உன்னை தவிர வேற எதுவும் அறியாதல் உன்னுடைய அனுகிரகத்தில் உன்னுடைய குண சிந்துலேயே மூழ்கி இருக்கிற ஆச்சாரியர்கள் அவர்கள் தான் எனக்கும் இதை கொடுத்தார்கள் அப்படிங்கிறபடினால
நல்ல சம்பிரதாய விதமாக ஆச்சாரிய அனுகிரகத்தோடு கூட குண அனுபவம் பெற்று அதனுடைய பரிவாகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது மொத்தமும் உம்முடைய அனுகிரகம், இனிமேலும் உம்முடைய அனுகிரகத்தினாலே நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அர்த்தமானது இங்க தெரியுது. ரணபுங்கவ அப்படின்னு சொல்றபடினால அந்த வந்தி பாவத்துக்கு ஒரு விசேஷம். ஏன்னா சிரேஷ்டனா இருக்கிறவன் தான் ஸ்தோத்திரம் வரணும். அதனால ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏற்றவன் ஸ்தவ்யா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்தவ்ய நீதான். ஸ்தோத்திரம் பண்ண உன்னை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அதற்கான தகுதியும் எனக்கு கொடுத்து என்னை ஸ்தோத்திரம் பண்ண வைத்திருக்கிறாய் அப்படிங்கிறது இதுல தெரிகிறது. குருபிஸ்வதனன்ய சர்வபாவைஹி குணசிந்தௌ கிருத சம்ப்ளவஸ்வதீயே பதனன்ய சர்வபாவைஹின்னு சொன்னபடினால ஏதோ ஒரு பலனுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்றதில்லை. உபாயமும் அவன்தான், பலமும் அவன்தான், மொத்தமும் அவன்தான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் பண்றதே ஒரு பலமாக நினைக்கிற குரு ஆச்சாரியர்கள், அவர்களாலே ஞானம் பெற்றவன் நான், அதனால ஸ்தோத்திரம் பண்றேன். குணசிந்தோன்னு அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியாக பூர்ணமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இன்னும் கூட உம்முடைய அனுகிரகத்தாலே எத்கிஞ்சித் பண்ண போறேன், பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ரணபுங்க வந்தி பாவமிச்சன் அகமஸ்மேகம் அனுகிரகாஸ்பதந்தே. இன்னொரு சின்ன விஷயம் கூட சொல்றா. ஒரு சமுத்திரத்துல மூழ்கி தத்தளித்தவன் இருக்கான் இல்லையோ, அவன் முதல்ல கரைக்கு வந்துதானே ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை தத்தளிக்கிறவன் போய் ஸ்தோத்திரம் பண்ணுவானா? பண்ண முடியுமா? அப்படின்னா அந்த மாதிரி நிலையில இருக்கேன். அதாவது என்ன கேட்டானா, எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துருது. சரின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அந்த குணங்களை மனசுல வச்சுதானே ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த குணங்களை மனசால் நினைக்கும் போது பார்த்தா அது சமுத்திரமா இருக்கிறபடினால சமுத்திரத்துல விழுந்தாச்சு. அப்ப எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? அந்த சமுத்திரத்திலே தத்தளிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு. பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசௌ பிராச்சேதச பிரபுதையோப்பி பரம் தடஸ்தாக தத்ராவதீர்ணம் அதலஸ்பிருஷம் ஆப்ளுதம் மாம் பத்மாபதே பிரகசனோச்சிதம் ஆத்ரியேதான்னு சொல்ற அந்த சுவாமி தேசியனுடைய தயாசத்துக்கு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். தயாதேவியே, தயா அனுபவங்கிறது கடல். அந்த கடல்ல யாரும் உள்ள விழுந்து இன்னும் அனுபவிக்கல. வால்மீகி அவெல்லாம் கூட கரையில தான் நிக்கிறாளாம். ஏன்னா எல்லாரும் தயா சதகம் பாடுறேனோ தயா சகசிரம் பாடுறேனோ ஆரம்பிக்கல. அவளை தயை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் சொல்றாளே தவிர தயைக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றாளா? இல்ல. தயா சாகரம், அந்த தயா சாகரத்தினுடைய கரையில நின்றுட்டு சமுத்திரத்தை பார்க்கிறவன் கரையில நின்றுட்டு பார்ப்பான், இல்ல கையை காலை நடிச்சுப்பான், அவ்வளவுதானே. நான் நடு சமுத்திரத்துக்குள்ளுக்குள்ளதான் போய் பார்ப்பேன் அப்படின்னு யாராவது ஆரம்பிப்பானா? இல்லையே. அந்த மாதிரி தயா சமுத்திரத்தை அனுபவிப்பவர்கள் கரையில இருந்து அனுபவிக்கிறார். ராச்சேதச பிரபுதையோபி, ஆனானப்பட்ட வால்மீகி, பராசர, சுகர் அவ எல்லாமே கரையில நின்றுட்டு தான் எம்பெருமானுடைய தயை அனுபவிக்கிறார்கள், கரையில நின்றுட்டு தான் பேசுகிறார்கள். ஆனா நான் என்ன பண்ணேன்னு கேட்டா சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள போயிட்டேன். நான் தயா சதகம் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்ர அவதீர்ணம். சரி, உள்ள போனான்னா வெளியும் வர முடியாது, உள்ளயும் கடைசி வரைக்கும் போக முடியாது. ஏன்னா தயாசாகரம் ஆழமானது. அப்ப என்ன பண்றார், கரையில இருந்து 2 பேர் பார்த்துட்டு இருக்கா. பத்மா அப்பதேகே, தாயாரும் சீனிவாச பெருமாளும் திருவேங்கடமுடியானும் பத்மாவதி தாயாரும் பார்த்து சிரிக்கிறார். இத்தனை பேர் கரையில் நிக்கிறாளே, இந்த குழந்தை இது நான் உள்ளுக்குள்ள போய் நான் நன்னா தய அனுபவத்தை நான் பெற போறேன்னு சொல்லி கடலுக்குள்ள இறங்கி எடுத்தேன் அப்படின்னு கை தட்டி அவ பரிகாசம் பண்றான். ஆனால் அந்த சமயத்துல அப்படி திளைக்கிற நான் உள்ளுக்குள்ள போய் மாட்டின்னு இருக்கேன்னா எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? கரையில கடலை பத்தி சொல்லணும், கரையில இருந்தா தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். உள்ளுக்குள்ள போனா எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நான் தத்தளிச்சுட்டு இருக்கேன். அப்ப இதுல இருந்து என்ன மீட்கணும். அப்ப என்ன பண்றேன்னு கேட்டா தயாதேவியே நீ தான் மீட்கணுங்கிற. பெரும்பாலும் தாயாரும் மீட்க மாட்டான். ஏன்னா அவரா கரையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நான் உள்ள விழுந்துட்டா உள்ள விழுந்த யாரையும் காப்பாத்துறது தயாதானே காப்பாத்தணும். அதனால இப்ப உள்ள விழுந்த என்னை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கணும்னா நீ தான் என்னை காப்பாற்றணும். அதனால இதுக்கும் நீ தான் வேணும் அப்படின்னு தயாதேவிட்ட பிரார்த்தனை. இதுக்கும் பெருமாள் நம்பி பிரயோஜனம் இல்லை. தயா சதத்திலே பெருமாளை காட்டிலும் தயாதேவி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு தான் சொல்லிட்டு இருக்கார். அதனால இந்த விஷயத்திலும் பெருமாளை காட்டிலும் தயதான் எனக்கு அனுகிரகம் பண்ணுவோம். அதனால பத்மாபதே பிரகசனோச்சிதம் ஆத்ரியதாக, பத்மாபதி என்னை பார்த்து பரியாசம் பண்ணுவார். நீ தான் என்னை ஆதரணம் போத எடுத்து நீர் ஆதரிக்க வேணும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக இந்த இடத்துலயும் குணசிந்தோ கிருத்த சம்ப்ளவஸ்துதியன்னு உன்னுடைய குண கடல்ல நான் விழுந்து இருக்கும்போது
நான் எம்பெருமானே உம்முடைய அனுகிரகத்தால் தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இல்லாட்டா அனுபவமே ரொம்ப நிறைய ஆச்சுன்னா முதல்ல பேசவே முடியாது. பகவத் அனுபவம் நிறைய வந்துட்டு வச்சுக்கோங்க, பேச முடியாது, பார்க்க முடியாது, அப்படிலாம் இருக்கும்போது எழுத முடியாது, அப்படிலாம் கஷ்டமெல்லாம் இருக்கும் இல்லையோ, தூக்கம் வராது, அப்படிலாம் இருக்கச்சு எப்படி நடக்கும்? அதனால நீரே தான் எம்மை பேச வைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இது உள்ளுக்குள்ள இருக்கு. குருபிஸ்வதனன்ய சர்வபாவைஹி குணசிந்தோ கிருத சம்ப்ளவஸ்வதீயே ரணபுங்கவ வந்தி பாவமிச்சன் அகம் அஸ்மி ஏகம் அனுக்ரஹாஸ்பதந்தே புவனாஸ்ரய பூஷணாஸ்திரவர்க்கம் மனசி த்வன்மயதாம் மமாதனோது வபுராகவ புங்கவத்வதீயம் மகிஷீணாம் அனிமேஷ தர்சனீயம். அடுத்தது ஸ்தோத்திரம் பண்ண போறார். எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். எம்பெருமானுடைய லீலைகள், அனுகிரகங்கள், திருமேனி எல்லாத்தையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுல முதல்ல திருமேனி ஆரம்பிக்கிறார். அந்த திருமேனிய மனசுல இருக்கணும், இருந்தாதான் அந்த ஸ்தோத்திரங்கிறது அழகா வரும். அதனால முதல்ல அதுவும் அர்ச்சாவதார பெருமாள் ஆனபடினால இவருடைய மற்ற லீலைகள் குணங்கள்லாம் இருக்கட்டும். அர்ச்சாவதார பெருமாள் கிட்ட முதல்ல ஈடுபடுவது அவருடைய திருமேனி அழகுல தானே. அதனால அதை வச்சுட்டு இந்த ஸ்தோத்திரம் ஆரம்பம். முதல்ல எம்பெருமானே ஆகவ புங்கவ, அதாவது போரேரே, யுத்தத்தில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய திருமேனி இருக்கிறதே அது என் மனசுல இருக்கட்டும் எப்பவுமே. எப்படிப்பட்ட திருமேனி? புவனாசிரய பூஷணாஸ்திர வர்க்கம், உலகங்களுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் எம்பெருமானுடைய திருமேனியில பூஷணமாகவும் ஆயுதமாகவும் இருக்கின்றன அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது. அந்த ரீதியில சகல லோகத்திலும் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களையும் பூஷணமாகவும் ஆயுதமாகவும் ஆக்கி கொண்டு அற்புதமான திருமேனியை கொண்ட எம்பெருமானே, அந்த உன்னுடைய திருமேனியானது மனசி தொன்மயதாம் மம ஆசனோது, மம மனசி என்னுடைய மனசிலே தொன்மயதாம் ஆசனோது, தொன்மயமாக ஆகணும். அதாவது பகவன்மயமாக என் மனசு ஆகணும். மனசுல வேற எதுவுமே கிடையாது, பகவான் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு மனசே அப்படியே பகவான் மயமா அப்படியே ஆயிடணும். பகவான் மயமானா பகவான் தான் இருக்கான், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக என் மனசு ஆகணும். அப்படி ஆகும்படியாக உம்முடைய திருமேனி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். வபுகு ஆகவ புங்கவ துவதீயம், ஆகவ புங்கவனே, துவதீயம் வபுகு உன்னுடைய திருமேனியானது அப்படின்னு அர்த்தம். அது எனக்கு மம ஆத்தனோது, எனக்கு இதை கொடுக்கட்டும். எதை? தொன்மயதாம், என் மனசுல நீரே நிறைஞ்சிருந்து நானே பகவான் மயமா நானே ஆகணும், அந்த மாதிரி எனக்கு ஆகட்டும். அதுவும் மேலும் எப்படிப்பட்ட திருமேனினா மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம், திவ்ய மகிஷிகளுக்கு, ஸ்ரீபூ நீலாதி மகிஷிகளுக்கு கண் கொட்டாமல் அவர்கள் சேவிக்கும்படியாக, கண் கொட்டாமல் பார்த்து அனுபவிக்கும்படியான ஆச்சரியமான ஒரு திருமேனி. அந்த திருமேனி என் மனசுல அப்படியே படிஞ்சு இருக்கணும். கடைசியில என் மனசுல உன் திருமேனி தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு ஆகணும். பகவத் திருமேனி மயமாவே என் மனசு ஆயிடணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுக்கணும் எம்பெருமானே. அதை வச்சுட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். முன்னாடியே எம்பெருமானுடைய குணங்களை சொன்னார் இல்லையா? குணசிந்தோ கிருத்த சம்ப்ளவஸ்துதியே, அச்சாவதார பெருமானை குணங்கள்ல அனுபவிக்கிற மாதிரி திருமேனி அனுபவிக்கிறது முக்கியம். அதனால அந்த திருமேனியும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது இந்த அனுபவங்கள்லாம் போராது, தொன்மயமாகவே ஆகணும், வேற ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி ஆகணும். ஹயகிரீவ ஸ்தோத்திரத்துல சொல்றார், துவாம் சிந்தயன் தொன்மயதாம் பிரபன்னஹ துவாமுத்கிருணன் சப்தமயேன தாம்னா சுவாமின் சமாஜேஷு சமேதிஷீய ஸ்வச்சந்தவாதாக பத்த சூரஹா. அதாவது வாதத்துல போற சுவாமி தேசிகன் வாதத்துல மற்றவர்களை ஜெயிக்கிறதுக்காக, அந்த சமயம் தானே கிட்டத்தட்ட ஹயகிரீவ ஸ்தோத்திரங்கள்லாம் வருது சததூஷணி முல்லா சமயத்துல. அப்போ வாதத்துல சுவாமி தேசிகன் வாதம் பண்ற, அவருக்கு எதிராக அந்த பிரதிவாதிகள் சில பேர் அவ வாதம் பண்றா. அவ நினைச்சுட்டு இருக்கா இவருக்கு எதிராக நாம வாதம் பண்றோம், இல்ல நமக்கு எதிராக அவர் வாதம் பண்றார் அப்படின்னு.
ஆனா உண்மையில என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, தேசிகன் வாதமே பண்ணலையா, உள்ளுக்குள்ள ஹயக்ரீவன் இருக்கார், தேசிகனுடைய மனசுக்குள்ள இருக்கார். ஹயக்ரீவனே பூர்த்தியா நிறைஞ்சிருக்க, வேற யாருமே நினைக்கல நான் போய் வாதம் பண்ண போறேன் எம்பெருமானே அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறது கிடையாது. நான்கிறதே இல்லாதபடி ஹயக்ரீவன் தான் உள்ளுக்குள்ள இருக்கார். அது மாதிரி ஹயக்ரீவன் அவரையே நினைச்சு 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 மனசு முழுக்க ஹயக்ரீவனாவே ஆயிட்டார். துவாம் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னா, உண்மையே நினைச்சு நினைச்சு ஹயக்ரீவ மயமாவே நான் ஆயிட்டேன். துவாம் உட்கிருணன், அப்ப வாக்குல என்னன்னா ஹயக்ரீவனே பேச வைப்போம். சப்தமயே நதாம்னா, இப்ப வாக்கால பேசுறதும் ஹயக்ரீவன் தான் பேசுறார், மனசுல உள்ளுக்குள்ள இருக்கிறதும் ஹயக்ரீவன் தான், பேசுற விஷயமும் ஹயக்ரீவனை பத்தி தான். அப்ப என்ன ஆகுனா, சமாஜேஷு சமேதிசிய ஸ்வச்சந்த வாதாகவ பத்தசூரஹா, வாதாகவன் பாருங்க, இந்த ஆகவம் வாதப்போர், அதுல சூரனா இருந்து நான் ஜெயிக்கணும்னு ஜெயிக்காம எப்படி இருப்பேன்? ஹயக்ரீவன் தான் ஹைவதன ஹேஷா கலகலகான் இருக்கு. கிருட்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மின்னு ரகசியத்திரி சாஸ்திரம் வரும். ஆச்சாரியுடைய கிருட்பத்மத்துல ஹிருதயத்துக்குள்ள ஹயக்ரீவன் இருந்துட்டு பேசுறதுதான் அவ பேசுற வார்த்தை. அந்த மாதிரியாக அவளுடைய உபதேசமும் ஹயக்ரீவனுடைய உபதேசம் தான். அவ வாதத்துல ஜெயிக்கிறதும் ஹயக்ரீவனுடைய கணைப்பு ஒலிதான், கனகன ஒலிதான். அந்த மாதிரி துவான் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னாக, அப்ப எதிராளிகள்லாம் தேசிகனோட வாதம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா உண்மையில ஹயக்ரீவன் தான் உள்ள இருந்து வாதமே பண்ணிட்டு இருக்க. ஏன்னா இவர் மனசுலயும் ஹயக்ரீவன் தான் இருக்க, வாக்குலயும் ஹயக்ரீவன் தான் வர்றார். அப்படின்னா வேற யாருமே கிடையாது. அப்ப நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை அங்க சொல்றேன். அந்த மாதிரியாக இந்த மனசுல மொத்தமே பெருமாள் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வரக்கூடிய ஸ்தோத்திரம் இருக்கும் இல்லையோ, அதுதான் ரொம்ப அழகான ஸ்தோத்திரமா இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைஞ்சு பகவானை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையோ. அவன் நம்மாழ்வார் கடைசியில ஆச்சரியமா எடுத்து சொல்றாரு, என் மனசு முழுக்க பகவான் அப்படியே நிறைஞ்சி இருக்கான். அவன் நிறைஞ்சி இருந்து அவன் அதனாலே அவன் சுவாத்மலாபம் பெற்றதாக நினைக்கிறான்னு அந்த மாதிரிலாம் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக நான் மனசி தொன்மயதாம் மமாதனோது, என் மனசுல தொன்மயமாக நீரே என் மனசுக்குள்ள இருக்கணும், பகவான் மயமா என் மனசாகணும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை மம ஆத்தனோது எனக்கு கொடுக்கட்டும். எது கொடுக்கட்டும்? உன்னுடைய திருமேனி கொடுக்கட்டும்ங்கிற. உன்னுடைய திருமேனியை சேவிச்சு என் மனசுல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த விஜயராகவ பெருமாளுடைய திருமேனி மட்டும் பூர்த்தியா இருக்கணும். இது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் இருக்கணும் மட்டும் இல்ல, அதனுடைய பலன ஸ்தோத்திரம் அது எப்படி இருக்கும்? பபுஹு ஆகவ புங்கவத்வதீயம், ஆகவ புங்குவன்னு கூப்பிடுறார். ஆகவ புங்குவ பெருமானே, திருப்புக்கிழியம் போரேற்று பெருமானே, துவதீயம் வபுகு உன்னுடைய திருமேனியானது மனசி மனசில் மம மனசி என் மனசில் தொன்மயதாம் அந்த திருவேணி மயமாகவே நான் இருப்பதை ஆத்தனோத்து கொடுக்கட்டும். பகவான் மயமா நான் ஆயிடும். ஏதோ வெளியில இருக்கலாம் பார்த்தானா இவர் ஏதோ சாதமா இல்லை, உள்ளுக்குள்ள பகவானே இருக்கார், பகவான் மயமா இவர் இருக்காருன்னு அவெல்லாம் சொல்லும்படியாக அந்த மாதிரி ஆகணும். அந்த திருமேனிக்கு ரெண்டு விசேஷனம் சாதிக்கிறார் இங்க. முதல் விசேஷனம் புவனாஸ்திரிய பூஷணாஸ்திர வர்க்கம் அப்படின்னு, ரெண்டாவது விசேஷனம் மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம் அப்படின்னு ரெண்டு விசேஷனம் சாதிக்கிறார். அதாவது ஒன்னு அந்த திருமேனி ரொம்ப சிரேஷ்டமானது அப்படிங்கிறதுக்கு, இன்னொன்னு அந்த திருமேனி பரம போக்கியமானது அப்படின்னு. எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி சொல்லச்ச அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அதை பத்தி சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். என்னானாலும் திருமேனி தான் சரீரம் தானே, ஆத்மா அப்படின்னா ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தானே சிரேஷ்டம். பரமாத்மா அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபம் இருக்குல்லையோ, ஞானானந்தமய ஸ்வரூபமாக ஒரு ஆத்மஸ்வரூபம், அது சிரேஷ்டமானது. திருமேனிங்கிறது எம்பெருமான் எடுத்துக்கொண்ட ஒரு திருமேனி, அது சாதாரணமானது. ஆத்மா மாதிரி அது ஆகுமா? இப்ப நம்மளே ஜீவாத்மா சரீரம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஆத்மாங்கிறது ஒரு சக்தி, சரீரங்கிறது சாத்தி தானே அப்படின்னு நினைப்பா. ஆனா உண்மையில என்ன சொல்றாங்க கேட்டனா, அந்த ஆத்மாவை காட்டிலும் இது விசேஷமானது. ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேயதமம் விதுகுன்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிற சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் அவனுடைய திருமேனி தான் மிகவும் விசேஷமானது அப்படிங்கிற. மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எதத் அத்புதம் அப்படின்னு ஆளவந்தாரும் சாதிக்கிற. என்ன கேட்டா, பெருமாள் எப்படி வேணா வசத்தியான ஆத்மஸ்வரூபத்தோட இருக்கான்.
ஆனா மூர்த்தம், அந்த பெருமாளுடைய திருமேனி இருக்கே மூர்த்தம் பிரம்மா, அந்த திருமேனியே பிரம்மமா. பகவான் பிரம்மங்கிற மாதிரி அவனுடைய திருமேனியும் ஒரு பரபிரம்மங்கிற. தத்தோப்பி தத் பிரியதரம் ரூபம் எது அத்தியுதம், எம்பெருமானுக்கே மிகவும் பிடித்தது இந்த எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது. ஆக அந்த திருமேனிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது, வேதத்தெல்லாம் கொண்டாடும்படி இருப்பது. ஆத்மஸ்வரூபத்துக்கு எத்தனை பெருமை இருக்கோ அத்தனை பெருமை இதுக்கு உண்டு, அதை காட்டிலும் அதிகமான பெருமை உண்டு. அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முதல் வரி புவனாசிரிய பூஷணாஸ்திர வர்க்கம். நம்ம மேலோட்டமா பகைச்ச அந்த திருமேனியில ஏதோ கை கால்கள், பூஷணங்கள், அதுக்கப்புறம் ஆயுதங்கள்லாம் தெரியும். ஆனால் சகல புவனமும் அந்த திருமேனிக்குள்ள இருக்கு. எம்பெருமான் திருமேனிக்குள்ள அடக்கம் மொத்தமும். புவனங்கள்னா சேதன அச்சேதன வஸ்துக்கள். சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனில பூஷணமாவும் அஸ்திரம்னா ஆயுதமாகவும் இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. அது ரகசிய திரைசாத்திரம் எடுத்திருக்கார் சுவாமி, பல இடங்கள்ல எடுத்திருக்கார். எப்படின்னா இந்த புருடன் மணிவரமாகன் பாட்டு வரை சாதிக்கிறார். புருடன் மணிவரமாக ஒன்றாம் மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாளுரையாக ஒவ்வொரு தத்துவமாக அச்சேத தத்துவம் ஒண்ணு ஒன்னா எடுத்து அது எம்பெருமானுடைய திருமேனியில எப்படி இருக்கு. புருடன் மணிவரமாக சேத்தனா இருக்கக்கூடிய புருஷன் ஜீவாத்மா, அவன் கௌஸ்துபமணியாக இருக்கானான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவன் பொன்றா மூல பிரகிருதி மருவாக, மூல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அது எம்பெருமானுடைய திருமார்புல மருவாக சீவத்சம் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இருக்கு. மான் தண்டாக அகத்துன்னு ஒண்ணு இருக்கு, அது எம்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய தண்டு அப்படிங்கிற ஆயுதமாக இருக்கு. இப்படி எல்லாம் சொல்ற எல்லா பதார்த்தங்களுமே சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமான் திருமேனியில அந்த அஸ்திரமாகவும், அஸ்திரனா ஆயுதம், ஆயுதமாகவும் பூஷணமாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறது விஸ்தாரமா வருது. அப்படின்னா என்ன தாற்பயம் கேட்டானா, அந்த லோகத்துல இருக்கிற அந்தந்த பதார்த்தங்கள் இருக்குள்ளோ சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம், இது எல்லாத்துக்கும் எம்பெருமான் அந்தரியாமையா இருக்கான், ஆத்மாவா இருந்துன்னு இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான், அவற்றை எல்லாம் நியமனம் பண்றான்னு மட்டுமல்ல, எம்பெருமான் திருமேனிலையும் அதையெல்லாம் வச்சு தரிச்சுட்டு இருக்கான். அந்தந்த தத்துவங்களுக்கு பிரதிநிதியா ஒருத்தர் எம்பெருமான் திருமேனியில இருக்க. ஒரு எம்பெருமான் திருமேனி பெருசா இருந்ததுன்னா இதெல்லாம் அஸ்திரமும் ஆயுதமும் தான் மொத்தம் இருக்கும். உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிற எம்பெருமான் திருமேனின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் அஸ்திரம் ஆயுதமா தானே இருக்கும். ஒண்ணும் ஆகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தான்னா, இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இரு பூதமாலை வனமாலையாகங்கிற பஞ்சபூதங்களும் மாலையா இருக்கான் எம்பெருமான். அந்த மாதிரி ஒண்ணும் அஸ்தபூஷணங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த சேத்தனா சேத்தனங்களுக்கு அதிஷ்டானம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள் இருக்கா, அவள்லாம் தான் எம்பெருமானுக்கு அஸ்திரமாவும் பூஷணமாவும் இருக்கா அப்படின்னு ரெண்டு தாற்பயம் இங்க வச்சுக்கணும். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சங்கன் சக்கரம் முதலான ஆயுதங்கள், கிரீட்டம் மகுடம் முதலான திவ்ய ஆபரணங்கள், இது எல்லாமே ஒருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை அதிஷ்டானம் பண்றான். இது என்னுடையது, இது என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதார்த்தத்தை அதிஷ்டானம் பண்ணியிருக்கா. ஆக எல்லா விதத்தினாலையும் எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. ஏதோ ஆத்மாதான் உலகத்தை தாங்கிறது நினைக்க வேண்டாம். இந்த திருமேனியாலேயும் உலகத்தை தாங்கிட்டு இருக்கான். ஏதோ ஆத்மாதான் தியானம் பண்றதுக்கு நினைக்க வேண்டாம். திருமேனியை தான் எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்கா, அதுவே தான் மோட்சம் கொடுத்துட்டு இருக்கு. அதனால அது சிரேஷ்டமானது அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அது போக்கியமானது, ரொம்ப அழகானது அப்படிங்கிறதுக்கு மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம் அப்படின்னு. இப்ப நாமெல்லாம் அனுபவிக்கிறோங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பூ நீலா தேவிகள் இருக்கல்யோ, அவளும் எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். அனிமேஷ கண் கொட்டாமல் தரிசனீயம் பார்க்கும்படி இருக்கிறது அப்படின்னு. ஏதோ சாதாரணமா இருந்தானா பார்ப்போம், 2 நிமிஷம் பார்க்கலாம், 4 நிமிஷம் பார்க்கலாம். ஆனால் கண் கொட்டாமல் சதா சர்வ காலமும் அவர்கள் கண்ணாலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அப்படின்னு இருக்கு. அதனால அவர்களே எப்படிப்பட்டவர்கள், அவர்களே மகிழ்ச்சிகளாமே அவர்களாமே விசேஷமானவர்கள். ஆனா அவர்களுக்கும் கூட பரம போக்கியமாக எம்பெருமானுடைய திருமேனி சேவை சாதிக்கிறது அப்படின்னு. அப்ப மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருமேனி நமக்கும் அனிமேஷ தரிசனீயம். கண் நிமேஷம்னா கண் கொட்டுதல், அனிமேஷம்னா கண் கொட்டாமல் சேவிக்கிறாள். ஏன்னு கேட்டான்னா
கண் கொட்டினா அந்த க்ஷண காலத்துல, கண் மூடுற காலத்துல அந்த திருமேனியை பார்க்க முடியாம போயிடுமே அப்படிங்கறதுனால கண் கொட்டாமல் சேவிச்சுன்ற காலம். சுவாமி தேசிகனே பல இடத்துல சொல்ற, அனிமே கோபால விஷயத்தில அனிமேஷ நிஷேவனீயமக்ஷ்ணோ அஜஹத்யௌவனம் ஆவிரஸ்து சித்தே கலஹாயுத குந்தலம் கலாபைஹி கரணோன்மாதக விப்ரமம் மகோ. அனிமேஷ நிஷேவனீயமக்ஷ்ணோ, கண்ணுகளுக்கு கண் கொட்டாமல் சேவிக்கப்பட வேண்டியது எது? கிருஷ்ணனுடைய திவ்ய ரூபம். அஜகத் யௌவனம், யௌவனத்தோடு இருக்கக்கூடிய ரூபம். அது ஆவிரஸ்து சித்தே, என் மனசுல அப்படியே வரட்டும். கலஹாயுத குந்தலம் அப்படின்னு தலைமுடியெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலகம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நன்னா அழகா தலைய அழகா வாரி, நன்னா படிய வாரி, தலைமுடியெல்லாம் நன்னா படிய வாரி பின்னர் இருந்தா அது ஒரு அழகு. சில சமயம் பெருமாளுக்கு சௌரி சமர்ப்பிக்க பார்த்தோம்னா படிய வாரி இருக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு மேலு அது ஏறிட்டு கொண்டு இருக்கும். அதான் கலகாயுத குந்தலம்னு. குந்தலங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலகம் பண்றதான். நான் மேல இருப்பேன், நான் இந்த பக்கம் இருப்பேன், நீ அந்த பக்கம் இருப்பேன்னு சொல்லிட்டு படிய வாரி இல்லாமல் அது சுருளாக மேலே எம்பெருமானுடைய சிரசு மேல ஒரு படிவானம் இல்லாமல் இருக்கு, அதுவே அழகா இருக்கு. அப்ப கரணோன்மாதக விப்ரமம் மகோமே, ரொம்ப நம்ம இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மயில் தொகையோட கூடி இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட அந்த ரூபம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை அனிமேஷன், அதை போய் கண் கொட்டி பார்க்க முடியுமா? கண் கொட்டாமல் சேவிக்க வேணும். அது மாதிரி தேவ பெருமாளை சொல்லச்ச கூட அனுதினம் அனிமேஷேர் லோச்சனேர் நிர்விஷேயம், நித்தியமே சேவிக்கணும், கண் கொட்டாமல் சேவிக்கணும், பல கண்கள் எடுத்து சேவிக்கணும் அப்படிலாம் சொல்றேன் அங்க. ஏமா ஆபிரூபியம், அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சொல்ற மாதிரி நினைத்து பார்க்க முடியாத அளவு இருக்கக்கூடிய இந்த அழகை நான் கண் கொட்டாமல் சேவித்துக் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனியானது இங்க நமக்கு மட்டுமல்ல, மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம், பிராட்டிமார் கூட கண் கொட்டாமல் விடாம அனுபவிச்சுட்டு இருக்க, அனாதி காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் விடாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தன் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மாதிரி மகரிஷீனாம் சுகாவகம், யுத்தத்தை ஜெயிச்சு வந்த எம்பெருமானை பார்த்தார் சீதா தேவி அப்படின்னா பார்க்கறதுலே சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அந்த திருமேனியை பார்த்து பார்த்தே அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட திருமேனி, அவர்களுக்கே ஆனந்தம் அளித்த திருமேனி எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி என் மனசுல இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினால அந்த திருமேனி அனுபவம் எனக்கு வந்து ஸ்தோத்திரம் நன்னா இருக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல், இதுவே ஒரு ஸ்லோகம், இதுவே ஒரு ஸ்தோத்திரம் தான் திருமேனியை பத்தி. உன்னுடைய திருமேனி எப்படிப்பட்டது? புவனாஸ்திரய பூஷணாஸ்திர வர்க்கம், பூஷணா அஸ்திர வர்க்கம்னா கூட்டம்னு அர்த்தம். பூஷணா அஸ்திரம் அந்த குழு மொத்தமுமே, லோகத்துக்கெல்லாம் ஆசிரியமான பூஷண அஸ்திரங்கள் மொத்தம் உன் திருமேனியில் இருக்கு. அப்புறம் மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. அந்த திருவேணியானது என்னுடைய மனசுல வந்திருந்து தொன்மயதாம், நானே பகவன்மயம் சொல்லும்படியாக என்னை ஆக்க வேண்டும் அப்படின்னும் போது அந்த திருமேனியே ஸ்தோத்திரம் பண்ணதாக சொல்லு. அதனால அந்த பெருமாளுடைய வைபவத்தை முக்கியமா சொல்ல போறார் பின்னாடி. அவருடைய இந்த எம்பெருமான் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த வைபவங்களை எல்லாம் பிரதானமா சொல்ல போறார் இங்க. எப்படியானால் உபனிஷத் அர்த்தங்கள்லாம் இந்த பெருமாளுடைய வைபவத்துல தெரிகிறது, எல்லாமே வரப்போறது. எல்லாத்துக்கும் மூலமாக அடிப்படையாக எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகாக இருக்கு அப்படிங்கிறபடினால அதை முதல்ல சேவிக்கிறார் இங்க. புவனாஸ்ரய பூஷணாஸ்திர வர்க்கம் மனசி தொன்மயதாம் மமாதனோது வபுராகவ புங்கவத்வதீயம் மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம் அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் த்வாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ அஹித பிரசமைரயத்ன லப்யைஹி கதயந்த்யாக புங்கவம் குணஜ்ஞாஹ அப்படின்னு எம்பெருமானுடைய குண அனுபவம்,
அப்படிங்கிறது அடுத்ததுல ஆரம்பம். திருமேனி அனுபவம் இன்னைக்கு ஆயிடுத்து. குண அனுபவத்திலேருந்து மெதுவாக பார்க்கலாம். நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.